மூஞ்சி வச்சு வந்துட்டு போற வெளியே நானே பார்த்து கொள்கிறேன். இந்த ராமணேஸ்வரன் திப்பிச்சை வருகின்ற நேரத்தில் பரந்தாமனை நிலைத்து துணி செய்கின்றீர்கள். மீண்டும் உங்களுக்கு திமறி ஏறி போய் வச்சதா? என்கிட்ட 128 வருஷம். எப்படி 108 வருஷம் என் மச்சான் தவம் இருந்து வெளிநாட்டுல உக்காந்து இல்ல ஆறி ஓட்டுறான்டா. இது போன்ற அறிவாளிகளை 108 வருஷமா 128 ஆண்டுகளாக அவங்க மிச்சான் லாரியில ஸ்டேரிங் புடிச்சு ஓட்டுறானா. மீதி பேர்லாம் பிள்ளைங்களே ஓட்டுவாங்க. ஒரு ஆள் போறா என்ன சொல்லக்கூடாது? கோவிந்தான் சொல்லக்கூடாது. இது என்னது? ஓமிச்ச பயம் எலுமிச்ச பனி. பயம் அத இங்க வச்சிடுறேன். என் மந்திரி சத்தியில இந்த சொம்ப எடுத்து அத கவுத்துறேன். எலுமிச்ச பயம் வச்சுட்டு அது மேல சொம்ப கவுத்துட்டேன். என் மந்திரி சத்தியத்தால அத கை தொடாமலே எடுப்பேன். நானு மந்திர சக்தியால கை தொடாதே எடுத்துருவேன். வாய் மூட்டு நானுமா ஊசி வந்த நேரம் சரி கிடையாது. அந்த சொம்பு மேல கைப்படவே படாது. ஆனா அந்த பழத்தை நான் எடுத்துருவேன். ஏய் நான் பாக்குறேன் நீ எப்படி சொம்புல கைப்பட எடுத்துற பாக்குறேன். பாக்குறியா? எழுதிட்டுமா? అక్కడ ఉండా పాండురంగ இவங்கிட்ட நம்மள பாய முத்துறாமா. எடுத்துட்ட அப்படியா? சத்தியமா உன் கையில இருக்குதா? சத்தியமா எடுத்துட்ட. நம்மளே திறந்து பாத்துக்கோ. பாக்குறேன். அக்கட உண்டா பாண்டு மனுஷன் பழகு நடிச்சுக்குது. ஏண்டா நடுவுல போடுறா. தவறு பண்ணுனாலே வச்சு இந்த பாலகம் முடி மேல இருக்குது. என்ன நான் தானே ஓத்தா வந்துக்கிறேன். எங்க ஆத்தா போய் சேர்ந்துக்கிறாளேம்மா. ஓத்தானா உனக்கு தெரியலையாடா? நான் தானே சூத்து கட்டி எல்லாமா வந்துக்கிறேன். நடுவுல போடுறா. வருஷம் எனக்கு தேர் திருவிழா பண்றீங்களே, எனக்கு ஏன்டா கூட ஊத்துறீங்க? ஏண்டா கூடதான் ஊத்துறீங்க. அது ஏன்னா வெங்காயத்தை போடுறீங்க. வெங்காயத்தை போட்டு எனக்கு சாத்தலுக்கு சளி பிடிச்சிக்குதுரா. அடுத்த வருஷத்துல இருந்து எனக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுங்கடா. டேய் மலையற போறடா. ஏன் தடா சாமியா அப்படியே ஏடா சாமியா. இது வேணாண்டா. எனக்கு
குளிக்கண்டா இது திட்டுக்கா கேது போல ஆப்பிள் திராட்சை பழம் எடுத்துனாடா சாமியா நான் கொடுக்குறேன் சாமி உனக்கு என்ன வேணா ஆப்பிள் திராட்சை போடுறா கோவிந்தான வரவே கூடாது உங்க வாயில. அவரை பத்தி தெரியாது உங்களுக்கு அறிவோம் 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 நமோ தென்னியோகம் திருவெங்கடமுடையா உலக தன்னை வாழ நம்பி தாமோதரா தசிதரா என்னை உயிர் முழுமையும் ஊட்டி கொள்ள எத்தனோட பிறப்பே அலை பாயுதே கண்ணா அலை பாயுதே அலை பாயுதே கண்ணா அலை பாயுதே அலை பாயுதே கண்ணா அலை பாயுதே மலை பாயுதே திக்கை நோக்கி உருவம் வெளியுவே திக்கை நோக்கி உட்பட்ட பகல் போலெறியுவே திக்கை நோக்கி உருவம் வெளியுவே கணிந்த உண்மையாக கணிந்த உன் வேடு காணும்
எனக்கு அளித்து மருந்தவா அவனுங்க மயிரேனா இறங்க போடாது கலெக்ட் நடுவுல புடுங்க மயிலே மயிலே என்றால் இறங்க போடாது இறங்க கிடைக்காது அந்த மயிலை பிடித்து கால்களால் பிடித்து அல்லவோ அந்த இறங்க கிடைக்கும் ஆமா விடாது அது மாதிரி அந்த அறி பிறந்தாமலை விடுத்து இந்த ராவணேஸ்வரனை தெய்வம் என்றால் உங்கள் உயிர் உடலில் ஒட்டும். ராவணேஸ்வரா, அரியை துதிக்கக்கூடிய இந்த நாவால் உன்னை துதிப்பதா நிச்சயமாக முடியவே முடியாது. முடியாது என்றால் இந்த உலகத்தில் கூடாது. வந்து காலை வச்சாம நார்த்து வந்துட்டா வாழ விட மாட்டேன் நீ காலை வைக்கிற குட்டி சரி போடலாம் நாத்து நாத்து எதற்காக இவளை வெட்ட துணிந்து விட்டார்? மகாமணி வந்திருக்காங்க. நாரதன் வந்திருக்கின்றாரா? நாரதா, இன்னும் சற்று வினாடிகள் பொறுத்து வந்திருந்தால் இந்த நால்வர் உயிரும் அப்படியே தவறு செய்தார்கள் இவர்கள். அந்த நாரணன் யார்? எங்கள் குலத்திற்கே எதிரே இந்த ராவணன் திக்குதை வருகின்ற நேரத்திலே அந்த அரி பிறந்தாமனை துதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அற்ப பதர்கள். ஆத்திரமடைந்தவர்களை வெட்ட துணிந்து விட்டார். அந்த ஹரி நாமத்தை விட்டு இந்த ராவண நாமத்தை பாட சொன்ன பாட மறத்தார்கள். உயிரை எடுக்க துணிந்து விட்டேன். அப்படியா? இப்ப என்ன அந்த ராவணசுரி தெய்வம் என்று வணங்க வேண்டும். அவ்வளவுதானே? நாங்க பாட்டு நாங்க பாவோம், அவன் பாட்டுக்கு அவன் போலாம். அவனுங்க தலை இங்க உருளலாம். நான் சொல்வதை போல செய்ய வேண்டும். அப்படியா? அட்டு வருஷம் அட்வான்ஸ் வாங்கிக்கிறான்னு சொல்றேன் பொழுதுமா. அட்வான்ஸ் பத்தி பேசாதடா. சொல்லிங்க நம்ம சொல்லி கலக்குங்க கலக்குங்க. ராவணேஸ்வரனை தெய்வம் எப்படி சொல்ல வேண்டும் சொல்ல. ராவணேஸ்வரனே தெய்வம் நம்ம எல்லாம் சேர்ந்து துதி செய்வோம். அப்படியா? உனக்கு எட்டு சட்டை எட்டலையா? தட்டு தட்டா கோழி குழம்பா உனக்கு எடுத்து வைக்க யாரும் இல்லை. எட்டு சட்டு பேரும் இல்லை. எட்டு சட்டு எட்டு இல்லையா? சுவாமி சொன்னதன் பிரகாரம் செய்ய வேண்டும். தெய்வம் சாமியா எவ்வளவு மரியாதை உனக்கு அவ்வளவு மரியாதை. அவன் என்ன சொல்றானுங்க? ராவணேஸ்வரன் தெய்வம்
நாங்க எல்லாம் சேர்ந்து துதி செய்வோம் ஏய், அதானுங்க. கரெக்டுடா. அதை செய்வோம். அவனுக்கு அப்படி சொல்லிட்டு அவன் செய்வான்றானுங்களே. டேய், தட்டுங்க சரி, உனக்கே பிடிக்கும். உனக்கு காது கேட்கவில்லையா? எஜமானி தான் புரியவில்லை. நீ ஆகட்டுங்க. ஏய், வார்த்தை அற்பமுடையவர்கள் உயிருக்கு பயந்து அந்த ரோவலோடு தெய்வம். ஏய், நாரதா, ஏய், வார்த்தையா, தேவர்கள் அனைவரும் நமக்கு எதிரே. ஆமாங்க. ஆனால் இந்த நாரதர் மட்டுமே நமக்கு சகாயி. ஆமா. ஒட்டும் துறந்த மகாமுனிவர் நம்மை தேடி வர காரணம் என்ன? கேளுங்க கேளுங்க. இந்த ராவணேஸ்வரனை தேடி வர காரணம் ஏதோ. ராவணேஸ்வரா, உன்னை காண வேண்டும் என்று உன்னை தர வேண்டிய அவரை மகா உன்னை தர வேண்டுமே அறிவியல் மீறிந்தவனா, அன்பே சீர்ந்தவனா. அறிவியல் மீறிந்தவனா, அன்பே சபாஷ், சபாஷ், இந்த நாரதா. உலகத்தில் உன்னை விட சிறந்த வீரவர் யாருமே கிடையாது. நீ கூறுகின்ற அனைத்து உண்மை. இருந்தாலும் நான் புறப்படுகின்றேன் நாரதா. ராவணேஸ்வரா, எங்கே புறப்பட்டுவிட்டாய்? பூணல் தரித்த நாரதா, போகும்போதே எங்க போகிறாய் என்று கேட்கின்றாயே, கேட்கலாமா? இதை கேட்கத்தான் தகுமா? கேட்டே தவறா? அப்படின்னா இப்ப நீ எங்க புறப்பட்டு விட்டாய்? கோலக்கு நிகரானவன் யாராக இறக்கின்றானா என்று திக்குதிய புறப்பட்டு விட்டேன். என்னே, உனக்கு நிகர் யாராக இருக்கிறார் என்று திக்கிலிச்சு புறப்பட்டு விட்டாயா? ஆ. உனக்கு நிகரானவன் ஒருவன் இருக்கின்றான். யார் அவன்? யார் என்று தெரியவில்லை உனக்கு? யார் ராவணேஸ்வரா, அவன்? வாலி என்னவோ வாலி என்னவோ இந்த கிஷ்கிந்தை ஆளக்கூடிய வானர கூட்டத்தில் தலைவன் வாலி என்பவர் ஒருவர் இருக்கிறார். கிஷ்கிந்தை ஆளக்கூடிய 72 வானர சேனைக்கு தலைவன் வாலி. நாரதானை சொல்வது என்னவாக இருக்கின்றது? 5 அறிவு படைத்த வானர பூச்சி இந்த ராவணனுக்கு எதிரியா? அவனை விடக்கூடாது. நம்மள எதிரியாண்டா நம்மள பழிச்சால்னா அவனை தூக்கி போட்டு நக்கலாமா? ஏய், ஏய். வண்டி அவ்வளவு எக்ஸ்பிரஸா ஓடுது. பெரிய ஆள் பழுதுங்க. இன்னும் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். கிளம்ப கிளம்ப. இல்ல அங்க வச்சுக்கிறேன், வேளாண்டு வச்சுக்கிறேன். சரி புறப்படட்டுமா? புறப்படு. புறப்படுகிறேன்.